தான் வருவாரு, ராஜேந்திர அண்ணன் தான் வருவாரு. ஏன்னா எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு மனசார பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு நல்ல மனிதருக்காக நான் வந்து இங்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்றது நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க. பிரச்சாரம் எப்படி இருக்கு? பிரச்சாரம் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு கேட்க முடியல. உண்மையிலேயே அது ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தல் தான் இது. ஆனா நம்பிக்கையோட வெற்றி எங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேடம், இப்போ இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து போன வாட்டி 20,000 ஓட்டு வித்தியாசம் வின் பண்ணாரு. இப்போ வந்து 50,000 வாக்கு வித்தியாசம் வின் பண்ணணும் முயற்சி பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? கண்டிப்பா அண்ணனாவது 50,000 சொன்னாரு. நான் லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல எங்க அண்ணன் ஜெயிப்பாருன்ற பெரிய நம்பிக்கையோட நான் சொல்றேங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. எங்க அண்ணன் வந்து சொல்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து தைரியமா கேட்பேன், என்ன செய்யல எங்க அண்ணன் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு. அதனால நான் போற ஒரு இடமும் ஒவ்வொரு வீடும் என்ன வந்து அப்படி வரவேற்கிறாங்க. எங்க அண்ணனோட தங்கச்சின்ற ஒரு சந்தோஷத்துல நான் எல்லார்கிட்டயும் நல்லா அழகா பேசி ஓட்டு வாங்க. நடிகர் விஜய் வந்திருக்காரு, அவர் ஓட்டு பிரிப்பாருன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நடிகை, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியலங்க, எதுவுமே தெரியல. அவர் ஒரு நல்ல நடிகர், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, தேங்க்யூ. திருவள்ளூர் தொகுதி இன்னும் ஊரே வந்து மெச்சுற மாதிரி, தமிழ்நாடு வந்து திரும்பி பாக்குற மாதிரி இந்த தொகுதியை பண்ண போறாரு அண்ணன். அதுக்கு உங்களுடைய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை வெற்றி பெற செய்யணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். இந்த பெருமாளோட தேர் வாசல்ல நாங்க நிக்கிறோம். அந்த நிழல்ல இந்த பெருமாளோட தேர் போறதுக்கும் அண்ணன் வந்து இந்த மாடவீதி சுத்தி ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெருமையா இருக்கு, கேட்கவே ஆசையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு பண்றதுன்னா அது எவ்வளவு பெரிய மனசு வேணும். அதேதான் உதயசூரியன்ல மறக்காம குடும்பத்தோட ஓட்டு போடணும். குடும்பத்தோட ஓட்டு போடணும். ஒருத்தர் 2 பேர் இல்ல, மொத்த குடும்பமும் ஓட்டு போடணும் அண்ணனுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக ரூபாய் 12.46 கோடி மதிப்பீட்டில் கேட் லேப் இதய நோய் கண்டறியும் ஆய்வகம் மற்றும் சிடி ஸ்கேன் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. இங்க திருவள்ளூர்ல இங்கதான் அமைக்கப்பட்டிருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு கேட் லேப் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நீங்க எங்கவே வர வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க இருக்கோம். மெட்ராஸ்காரங்களை இங்க கொண்டு வரணும். நீங்க அதுதான் உங்களுடைய சக்தி. நிச்சயமா நீங்க செய்வீங்க, நான் மனசார நம்புறேன். மறக்காதீங்க, உதயசூரியன்ல நீங்க ஓட்டு போடணும். அத்தனை பேருமே ஓட்டு போடணும். 1000 ரூபாய் 2000 ஆச்சு, 2000 5000 ஆச்சு, 5000 8000 ஆகும் போது 8000 பல ஆயிரம் ஆக போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க எங்க அண்ணன் ஸ்டாலின அரையணையில உட்கார வைக்கணும். உட்கார வச்சு அழகு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம பெண்களுக்கு பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க வளமுடன். நன்றி.